வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. பேய் பிடிச்சவங்கள்லேயே இன்னொரு அனுபவம் மலையனூரில் என்னன்னாங்க, நான் அப்போ ஒரு 5 மணி இருக்குங்க. மலையனூரில் அந்த அம்மா கோயிலில் போயிட்டு அந்த மண்டபத்தில் மயான காளி இருக்க பக்கத்தில் அண்ணன் மண்டபத்தில் உட்காந்து வேஷம் போட உட்காந்துட்டேன். ஒரு 20 வயசு இருக்கும், 22க்குள்ளே தான் இருக்கும் ஒரு பையன். அவருக்கு பேய் பிடிச்சிச்சு போல இருக்குது. பேய் பிடிச்சிதா என்னன்னு தெரிலங்க. அப்படி ஒரு கத்தல், ஒரே ஆவேசமாக ஆடுறாரு, கத்துறாரு. அவங்க அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி 3 பேர் சேர்ந்து அழுத்துறாங்க. கம்முன்னு படுன்னா அவரை படுக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவர் ஒரே கத்தல். பக்கத்தில் மயான காளி இருக்கிற இடத்துல அந்த அம்மா பேனர் இருக்கிற இடத்துல இது இருக்குது, பம்பை உடுக்க அடிக்கிறாங்க. அந்த சத்தம் அவரால் படுக்க முடியல. பயங்கர ஆவேசமாக கத்துறாரு. அவரால் அந்த சொந்தக்காரங்க 3 பேர் அவங்க சேர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க போட்டு அழுத்துறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அவரை எழுந்து ஆடுறாரு. ஒரே அட்டகாசம். வாட்ரு கேனு அந்த இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாரு. ஜூஸ் பாட்டிலில் எடுத்து தலையிலலாம் ஊற்றி விட்டார் அடுத்தவங்க தலையிலலாம். அந்த டைமில் எல்லோரும் போய் குளிக்கவும் முடியாது. பாத்ரூமில் தண்ணியாக இருந்தாலும் காஞ்சிரும். பிசு பிசுன்னு அந்த ஜூஸ் என்ன ஆகும், ஒரு மாதிரி அந்த மாதிரி மேங்கோ ஜூஸு அதை எடுத்து ஊற்றி விட்டார். ரொம்பவுங்க அது என்னன்னு சொல்லவே முடியல. ஒரே அட்டகாசம். அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்களாம் அலறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்ற மாதிரி. கேட்டால் பேய் பிடிச்சிருக்கு, ஆடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவும் நான் அதை பற்றி கவனிக்கலைங்க. நான் மாட்டும் என்னோட அம்மா வேஷம் போட்டு முடிச்சுட்டு உக்காந்துக்கிறேன். அவ்வளோ ராவடி பண்ணி, அவ்வளோ அட்டூழியம் பண்ணிவிட்டு சொல்ல வார்த்தை இல்லைங்க. அப்படி அதாவது ஜூஸ் பாட்டிலாம் எடுத்து அடுத்தவங்க தூங்குறவங்க தலையிலலாம் ஊற்றி விட்டுறது, கடை வச்சுக்கிறவங்க பொருளெலாம் தள்ளி விடுறது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அந்த பையங்க அந்த அம்மா வேஷம் போட்டு உட்காண்ட்ருக்கேன். அந்த வேஷம் போட்டு இருக்கிறத என்னை பார்த்துட்டு அந்த தம்பி அம்மான்னு அப்படி கையெடுத்து கும்பிட்டு நின்னாரு பாருங்க. அந்த வேஷத்துக்கான மகிமையை அப்போ தாங்க